2 வண்டியாவது கிடைத்திருக்கும். ஆனால் சிலருக்கு வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆகி நிறைய செலவு வைத்திருக்கும். அதே போல சிலருக்கு வீடு கிடைத்திருக்கும், நிலம் கிடைத்திருக்கும். சிலருக்கு இருக்கும் இடமே பறி போயிருக்கும். ஆக 2 விதமாக செயல்பட்டிருக்கும். ஏனென்றால் அங்க இருப்பது புதன் பகவான் 50-50 காரன். புதன் இருக்கும் இடத்தை வைத்து அதன் கூட சேரும் கிரகத்தை வைத்து தான் அவர் செயல்படுவார். ஆக புதன் பகவான் குடியிருக்கும் இடத்தில் உங்களுடைய ஜென்மராசி அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல குரு பயிற்சியாகி இன்று வரை 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக 50% நல்ல விதமாகவும் 50% பாதகஸ்தானமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிசார குரு வருகிற அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேல அதிசாரம் பெற்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை குரு அதிசாரமாக கடக ராசியில் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். பூர்வ புண்ணியமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் மிக மிக உன்னதமான காலம். அங்க 50% இல்ல, 90% நன்மையே நடக்கும். அப்பயும் 100% நடக்காதா, 90% நடக்குமா அப்படி என்றால் சிலருக்கு நாய்வாலை நிமித்த முடியாது என்பது போல அவர்கள் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினையால் யாருக்கும் 100% கிடைக்காது. ஒரு 10% எந்த பயிற்சி எப்படி வந்தாலும் வாழ்வில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஆனால் பெருவாரியாக 90% பேருக்கு இந்த கடகத்தில் குரு வரும்பொழுது கஜகேசரி யோகம் என்பார்கள். கஜகேசரி யோகம் என்றால் எதிரிகளை எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி, நீங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருக்கிறவர்கள் கூட எதிர்த்து ஜெயிக்க முடியும். நீங்க உடலில் வலுவில்லாமல் இருந்தாலும் உங்களை விட பல மடங்கு வலுவுள்ளவனை கூட உங்களால் வெல்ல முடியும். அப்படிப்பட்டதுதான் கஜகேசரி. ஆக கஜகேசரி யோகம் வில்லாதி வில்லன் என்பார்கள். அதாவது யாராலும் முடியாததை முடித்து வைக்கும். இது நடக்குமா நடக்காதா என்று மனக்கேள்வியில் உள்ள விஷயத்தை நிச்சயமாக நல்ல விதமாக நடத்தி கொடுக்கும். அதுதான் கஜகேசரி யோகம். ஏனென்றால் கடகத்தில் சந்திரன் இருப்பார். அந்த சந்திரன் இருக்கும் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலம் மற்றவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய மனசஞ்சலத்தை கொடுக்கும். ஆனால் மீன ராசிக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பொதுவாகவே 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுதே திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்த திருமண வாழ்க்கையெல்லாம் ஓரளவுக்கு ஓர்ஸாயிருக்கும். சிலருக்கு காதல் பிறந்திருக்கும், சிலருக்கு நிச்சயமாயிருக்கும், சிலருக்கு நிச்சயம் கூட ஆகாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவால் உறுதியாகிவிடும். சிலருக்கு கல்யாணம் ஆகிவிடும். இன்னும் அதிகப்படியாக கர்ப்பம் தரிக்கும். யாருக்கெல்லாம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே இறைவன் அருளை வாரி வழங்க காத்திருக்கிறான். ஆக கர்ப்பமாகாத தாய்மார்கள் எல்லாம் கர்ப்பமாக போகிறீர்கள். ஏற்கனவே கர்ப்பமானவர்களுக்கு அருமையான மன மகிழ்ச்சியான நல்ல அறிவான குழந்தைகள் இந்த காலத்தில் உங்களுக்கு பிறக்கும். பொதுவாகவே 2000க்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தையெல்லாம் டெக்னீஷியன் டெக்னாலஜி அறிந்த குழந்தையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த